முந்தைய அரசுகள் வாங்கின கடனுக்கான வட்டியே பாதிக்கும் மேலே போகுது. வேறு வழி இல்லை. இப்போ நீங்கள் புது திட்டம் கொண்டு வர்றேன், நான் அறிவிச்சதை பூரா செயல்படுத்த போகிறேன்னு சொன்னீங்கன்னா அந்த 7,000 கோடி 10,000 கோடி பாரு. அந்த 10,000 கோடியில் கிட்டத்தட்ட 6,000 கோடி வட்டி தான் கட்டிகிட்டு இருக்கீங்க. 8,000 ரூபா நான் கரண்ட் பில் கட்டிகிட்டு இருக்கேன். 8,000 13,500 ரூபாயாக மாறி இருக்கு. அதே வீடு தான், அதே ஏசி தான், அதே என்னென்ன பயன்பாடு அவ்வளோதான். ஒருவேளை அது அப்படியே கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்தா கூட கிட்டத்தட்ட 2 மடங்கு நோக்கி அது போகக்கூடாது. ஸ்டாலினுடைய பெருந்தன்மையினால அம்மா உணவும் தொடருது. அதன் காரணமாக இவங்களும் மாற்ற முடியாத சூழலில் இருக்கிறாங்க. இந்த படித்து வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்களுக்கு உதவி இதெல்லாம் இந்த ஜென்மத்தில் கொடுக்க முடியுமா? ஊழலை ஒழிச்சிட்டோன்னு சொல்ல, ஊழல் ஒழியலை, ஊழல் ஒழியாது. உதயநிதி ஒன்றும் கைது பண்ணக்கூடாது, அப்படியே புனிதர்லாம் நான் சொல்லலை. தப்பு பண்ணால் தூக்கி உள்ள போடுங்க. இந்த வழக்குக்கு கைது பண்ணுற வழக்கா? பெண்ணினத்தை இழிவுபடுத்தி விட்டார் நடிகையின் பேரை சொன்னால் இது வரைக்கும் பேரை சொல்ல பார்த்தீங்களா? ஏன்னா நான் சொல்ல மாட்டேன். விஜயினுடைய சொந்த மனைவியை அந்த கட்சியினரை இழிவுபடுத்தின போது குஷ்பு எங்கே போனார்? அவங்கெல்லாம் பார்த்தா பெண்ணா தெரியலையா? ஓபிஎஸ் கொடுக்க மாட்டீங்களா? பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர். இந்த துரைமுருகன் இருக்கிறார், எடப்பாடி இருக்கிறார், ஸ்டாலின் இருக்கிறார். அண்ணே நான் வரேன், இல்லை நீங்கள் வாங்க ஒரு இடத்துல உட்காந்து பேசுவோம். விஜய் எங்கேயோ உயர்ந்து நிற்பார்ல. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட எஸ்பி லக்ஷ்மண் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இந்த பட்ஜெட் வந்து மாற்றமா இல்லை ஏமாற்றமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவாதங்கள் இப்போ ஆரம்பிச்சிடுச்சு ஆல்ரெடி. ஸோ உங்களோட பார்வை என்ன சார்? நீங்க எப்படி நினைக்கிறீங்க? மாற்றம் ஏமாற்றம்னு விமர்சிக்கிற அளவுக்கு நம்ம அரசியல்வாதிகள் கிடையாது. இந்த அரசினுடைய முதல் பட்ஜெட் நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லலாம். ஏன்னா இது நமக்கான பட்ஜெட் தானே. யார் ஆட்சியில் இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கான பட்ஜெட். நம்ம தமிழ்நாட்டு பிரஜைங்கிற முறையில் நல்ல விதமாக இருக்கணும்னு எதிர்பார்த்தோம். ரொம்ப தப்பான பட்ஜெட் அப்படின்லாம் எந்த பட்ஜெட்டுமே நீங்கள் சொல்ல முடியாது. யார் ஆட்சியில் இருந்தாலும் இது என்னங்க இப்படி குப்பை பட்ஜெட்டாக இருக்குன்னு அரசியல்வாதிகள் எதிர்கட்சியில் இருக்கவன விமர்சிக்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் அந்த பார்வை எப்பயுமே பார்க்க மாட்டேன். இன்னொன்று, பட்ஜெட்டுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சடங்கு தான். நீங்கள் நல்ல திட்டங்கள், புது திட்டங்களை பட்ஜெட்டில் அறிவிச்சாதான் திட்டங்களா இல்லையே? அதில் அறிவிக்காத பல விஷயங்கள் எல்லா ஆட்சி காலத்துலையும் தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது. இது திட்டங்கள் சார்ந்ததுக்கு தான் பட்ஜெட். அன்றாட நிகழ்வுகள், சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிறது, தேவைகளை தெரிஞ்சு அந்தந்த தேவைகள் வர்றப்போ அதை நிறைவேற்றுறது, பிரச்சனைகளை அணுகிற விதம், அதில் காட்டுற வெளிப்படைத்தன்மை, அதில் காட்டுற உறுதி அப்படின்னு ஒரு அரசு நிர்வாகத்தில் பல விஷயங்கள் இருக்குது. விஜய்க்கு வேணால் ஒரு த்ரில்லிங்காக இருந்திருக்கலாம், இந்த அரசுக்குமே த்ரில்லிங்காக இருந்திருக்கும். ஏன்னா முதல் பட்ஜெட் அப்படிங்கிறதுனால பல விஷயங்கள் வெளியில் வந்து சில பேர்லாம் பேட்டி கொடுத்தாங்க, லேபிளை மாற்றி ஸ்டிக்கர். ஏன்னா வேறு வழி இல்லை. 60 ஆண்டு கால திராவிட இயக்க ஆட்சியில் 2 கட்சியினுடைய ஆட்சியிலையும் கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்கும் தேவையான அத்தனை திட்டங்களும் வந்தாச்சு, ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. அப்போது இவங்க அதை மேம்படுத்தி ஒரு ஆடட் அட்வான்டேஜ், ஒரு ஆடட் வேல்யூ கொடுத்து தான் அதை கொண்டு வர முடியும். எல்லா திட்டம் நீ படித்து பார்த்தாலே தெரியும். ஒன்றும் புதுமை திட்டங்கள் அப்படிலாம் எதுவுமே இல்லை. இப்போ தங்கம் 8 கிராம் ஏதோ கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாரு அண்ணன் சீரா. தாலிக்கு தங்கம் ஜெயலலிதா கொடுத்தது தான். ஒரு காலத்தை கொண்டு வந்தாங்க, அப்புறம் ஸ்டாலின் ஆட்சியில் அதை வேறு காரணங்கள் சொல்லி நிறுத்தினாங்க. பேரை மாத்திரம் இந்த ஃபைலை ரெடி பண்ணிட்டு இருக்கோம், கணக்கை சரி பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு கொடுக்காம விட்டாங்க. திருப்பி ஒரு ஆரம்பிக்கிறாரு. தங்க மோதிர திட்டம்னு ஒரு புதுசாக ஆரம்பிச்சாங்க. அங்கங்கே பிறந்த நாட்களில் கொடுத்தது ஒரு அரசின் சார்பாகவே கொடுக்கணும்னு நினச்சிருக்கிறார். இதில் என்னென்னா அந்த பயிர்க்கடன் விஷயத்தில் அதிருப்தி இருக்குது. நீங்கள் பட்ஜெட்டில் வாக்குறுதியில் சொன்னது ஒன்று, இங்கே செய்கிறது ஒன்று. கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். திமுக ஏன் பயிர்க்கடனை பற்றி பேசவே இல்லை? ஏன்னா அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. இதில் கொடுக்க முடியாது, கொடுக்குறதுல எவ்வளோ சிக்கல் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க வாக்குறுதியில் இருக்காது. எடுத்து படிச்சு பாருங்க. தேர்தல் வாக்குறுதியில் திமுக சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் ஆட்சி எப்படியா பிடிச்சுன்னு நினச்ச எடப்பாடி கொஞ்சம் அப்படி ஒரு ஸ்டெப் போய் ஒரு சின்ன வார்த்தை, ஒரு கண்டிஷனோட சொல்லியிருப்பார். ஆனால் விஜய்க்கு இது ஆட்சி நிர்வாகத்தில் இல்லாததுனால அவர் பாட்டுக்கு சொல்லிட்டார். இன்றைக்கி உட்கார்ந்த பிறகு தான் தெரியுது நம்ம சொன்னபடி செய்ய முடியாதுன்னு. தப்பே கிடையாது. விஜய் நான் ஒரு துளி கூட குற்றம் சொல்ல மாட்டேன். கொடுக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு இருந்துச்சு, பாராட்டலாம். என்னால் முடிஞ்சதை செஞ்சேங்கிற மாதிரி வந்த முதல் மாதத்துலேயே சில வாரத்திலேயே அந்த அறிவிப்பு விட்டார். அதில் சில அதிருப்தி இருந்தது. அப்புறம் திருத்தி இன்னொரு அரசாணை வெளியிட்டு முடிஞ்ச வரைக்கும் அவ்வளவுதான் செய்ய முடியும். யதார்த்தம் அதுதான். பயிர்க்கடன் நீங்கள் கேட்குறதெல்லாம் கொடுக்குறேன்னா அந்த பயிர்க்கடனால் பயனடைகிற விவசாயிகளுக்கு அதை கொடுத்துட்டு அந்த விவசாயினுடைய பையன் படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, அவன் மற்ற தினசரி வாழ்க்கை புழங்குற இடங்களில் மற்ற பொதுமக்கள் தலையில் தான் அந்த சுமை வந்து விடியும். அது 2,500 பற்றி பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லையே. எப்படி சொல்ல முடியும்? என்ன சொல்லுவீங்க? கொடுப்போன்னு சொல்ல முடியாது, கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் கொடுத்தோட விட்டுட்டோம். அல்ல இதிலே கூட 2 பேரும் சேர்த்துக்கலாம். கொடுக்கணுங்கிற மனசு எங்களுக்கு இல்லை. விஜய் கூட எடுத்து ஒரு அறிக்கை நடுவில் கூட வாசிக்கலாம். கொடுக்கணுங்கிற மனசு எனக்கு இருக்குது. நிதி நிலைமை அப்படி இல்லை. சரியான பிறகு தரேன்னு சொல்லிட்டு முதல்ல உண்மையை ஒத்துக்கிட்டு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு நான் வந்து போகணும். அதவே பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது.
2,500 ரூபாயெல்லாம் கொடுக்க முடியாது. கொடுத்தீங்கன்னா வீம்புக்கு தான் கொடுப்பார், கடனை வாங்கி தான் கொடுப்பார். ஆல்ரெடி இப்போ கடன் தான் வாங்கிட்டு 20 ஐ மீன் ஒரு மாசத்துக்கு 7,000 கோடி கடன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த 3 மாசத்துல நடந்தது நான் சொல்றேன். அதுல 4,500 கோடி வட்டி கட்டுறாங்க. நாங்க வாங்கல, திமுக அண்ணாதிமுக வாங்கல. ஆமா, தமிழ்நாடு அரசு தான் பேரு. எடப்பாடி பழனிசாமி ஒன்று அவர் கையெழுத்து அப்படி வாங்கல, ஸ்டாலின் கையெழுத்து போட்டு வாங்கி ஸ்டாலினோட கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு SBI அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் போய் சேரல. தமிழ்நாடு அரசு வாங்கின கடன் அவர்களுடைய நிர்வாகத்தின் கீழே வாங்கினது. அப்போ முந்தைய அரசுகள் வாங்கின கடனுக்கான வட்டியே பாதிக்கும் மேலே போகுது. வேற வழி இல்லை. இப்போ நீங்க புது திட்டம் கொண்டு வர்றேன், நான் அறிவிச்சதை பூரா செயல்படுத்த போறேன்னு சொன்னீங்கன்னா அந்த 7,000 கோடி 10,000 கோடி பாரு. அந்த 10,000 கோடியில கிட்டத்தட்ட 6,000 கோடி வட்டி தான் கட்டிட்டு இருப்பீங்க. இப்போ இந்த 20,000 கோடிக்கிட்டே இவங்க கடன் தான் வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது அதுல வந்து அந்த நிதி செயலாளர் வேற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, இன்னும் கடன் ஜாஸ்தி ஆகுமே தவிர கம்மி ஆகாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும். ஆமா, யதார்த்தம். அதனால தங்கம் நர்சு துணிஞ்சு ஒரு சவால் விட்டார். நீங்க இந்த லெவலுக்கு மேல கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லுங்க, நான் அரசியல் விட்டே போயிடுறேன். ஏன்னா அவர் இருந்து கடன் வாங்கினார், அவருக்கு தெரியும் கடன் வாங்காமல் இந்த அரசை நடத்த முடியாது. ஆனால் ரிசர்வ் வங்கியும் மத்திய அரசும் ஒரு கட்டுப்பாட்டை வச்சிருக்காங்க. இத்தனை பெர்சன்டேஜுக்குள்ள தான் நீங்க கடன் வாங்கணும், அந்த லிமிட்டுக்குள்ள தான் தமிழ்நாடு அரசினுடைய கடன் சுமை இருக்குங்கிறத விஜய் அரசினுடைய நிதி செயலாளரே அதை பாராட்டினார் அல்லது உண்மையை ஒத்துக்கிட்டார். முந்தைய அரசினுடைய கடன் இந்த வரம்புக்குள்ள தான் இருக்குன்னு. இவங்களும் அந்த வரம்புக்குள்ள தான் வாங்க முடியும். மீன் டைம் இவங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. திமுக பண்ணது தான், திமுக அதை முழுமையாக செய்யலை. வருவாயை பெருக்குவதற்கு, நிதி நிலைமையை சீரமைப்பதற்குன்னு உலக அளவில் பெயர் பெற்ற பொருளாதார நிபுணர்கள்லாம் கொடுங்க ஒரு குழு ஒன்று நியமிச்சு அந்த குழு அறிக்கை கொடுத்துச்சா, அந்த அறிக்கையில் என்ன இருந்துச்சு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. 5 வருஷத்துல மான்டெக்ஸிக் அலுவலியா தலைமையில் இவங்க ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. நல்ல சிந்தனை தான், நல்ல முயற்சி தான். அவங்க என்ன ஆலோசனை சொல்றாங்க, அந்த அறிக்கையை முழுமையாக பொதுமக்கள் பார்வைக்கு பொது வெளியில் வைக்கணும். சும்மா சம்பிரதாயத்துக்கு கமிஷன் ரிப்போர்ட் மாதிரி வாங்கி தலைமைச் செயலாளர் ரூம்ல வச்சு பூட்டிடக்கூடாது. போட்டாதான் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த குழுவில் இடம்பெறாத பல பேர் இருப்பாங்களே நிபுணர்கள், அவங்க அதை பார்த்து சில ஆமா கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாங்க, இல்லை 7வது பேரா நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு அவங்க சில கருத்துக்கள் இந்த விவாதத்துக்கு ஏற்படுத்தி வருவாயை பெருக்கினால் அன்றி இந்த கடன் சுமை இப்போதைக்கு குறையாது. சார், ஆனால் அந்த மான்டெக்ஸ் அலுவலியா அப்படின்னு சொல்ற அந்த பர்சன் மேல ஆல்ரெடி வந்து ஒரு அதிருப்தி இருக்கிற மாதிரி சொல்லுங்க. இல்ல தனிநபர் எடுக்கல, அவருடைய பொருளாதார அறிவு மட்டும்தான் தேவை. அதுல பல அந்த தனிப்பட்ட கார்ப்பரேட்டை வந்து இருக்கட்டும், அதைத்தான் நான் சொன்னேன், பொது வழியில வைங்கன்னு சொன்னேன் நான். இப்ப புரியுதுங்களா? இப்பவே நம்ம குழு இன்னும் தொடங்கவே இல்லை, தன்னுடைய முதல்ல ஒரு சிட்டிங்காக அதை உட்காரட்டும். அவர் அப்படி இவர் இப்படி, ஆமாம் ஒருத்தருக்கும் ஒரு சிந்தனை இருக்கும். சிலர் முதலாளித்துவத்தை விரும்புவாங்க, சிலர் தொழிலாளர் வர்க்கத்தை கவனம் செலுத்துவாங்க, சில அடித்தட்டு மக்களுடைய வழியை புரிஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனா இவர் வந்து ரொம்ப என்ன வேணாலும் அவர் யாரா வேணாலும் இருக்கட்டும், அவருடைய பொருளாதார அறிவை தமிழ்நாடு அரசு எதிர்பார்க்கிறது, பயன்படுத்திக்கணும்னு விரும்புது. அதனாலதான் அந்த அறிக்கையை கொண்டாந்து பொது வெளியில வைங்கன்னு நான் சொன்னேன். இப்ப புரியுதுங்களா? உங்களுடைய அச்சமெல்லாம் அதுல அடங்கி இருக்கு. பொதுவெளியில வைங்க, அதை மற்ற நிபுணர்கள் படிக்கட்டும், தங்களுடைய கருத்துக்களை சொல்லட்டும், அதையும் வாங்கிட்டு அரசு அதை செயல்படுத்தட்டும். இப்படிலாம் செயல்பட்டு நல்ல நிலைமைக்கு வந்து நல்ல விஷயங்களை அமல்படுத்தினா கடன் சுமை குறைஞ்சா உங்களுக்கு, எனக்கு, நம்ம எல்லாருக்கும் நல்லது தானே அது. ஸோ அந்த சிந்தனையை பாராட்டலாம்னு சொன்னேன். ஃபைன் சார். சார், இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இந்த இபி இஷ்யூ வந்து ஒரு அது இஷ்யூவா இல்லை, இதில் என்ன சொல்றது, பாதிக்கப்பட்டவர்ல நானே சாட்சி. இபி ஆமாம். என்னென்னா 8,000 ரூபா நான் கரண்ட் பில் கட்டிகிட்டு இருக்கேன். போன மாதம் நான் ஆட்டோ பே பண்ணதுனால எனக்கு தாமதமாக தெரிஞ்சது. ஏன்னா என்ன வந்துச்சு என்ன போச்சு தெரில. இதில் ஊரே நம்மளே செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா 8,000 13,500 ரூபாயாக மாறி இருக்கு. அதே வீடு தான், அதே ஏசி தான், அதே என்னென்ன பயன்பாடு அவ்வளோதான். ஒருவேளை அது அப்படியே கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்தா கூட கிட்டத்தட்ட 2 மடங்கு நோக்கி அது போகக்கூடாது. ஸோ அதுக்கு ஒரு குழுவெல்லாம் நியமித்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கோன்னு சொன்னார். இல்லை, கடந்த ஆட்சியில் 11 லட்சம் புகார்கள் வந்தது, இந்த ஆட்சியில் 9 லட்சம் தான் வந்திருக்கிறது, 2 லட்சம் குறைவா. இந்த சப்பக்கட்டு கட்டுற காரணத்துக்கு முதல்ல குப்பையில் போடணும். அதிகாரிகள் எழுதி தர்ற புள்ளி வரத்துக்கு குப்பையில் போடுங்க. 11 லட்சம் அல்ல, 11 தனிநபர்கள் புகார் கொடுத்தா கூட அது தப்பு தான். எப்படி அசஸர் அந்த இடத்துக்கு போகலையா, இல்லை போய் தப்பாக போட்டாரா, சோம்பேறித்தனமாக சீட்டில் உட்காந்துக்கிட்டே ஏதாவது பண்ணாரா, அப்படி இல்லை நிஜமாவே அந்தந்த கன்சியூமர் என்ன போன்றவர்கள் நிஜமாவே அதிகமாக பயன்படுத்தணுமா, எங்களை கூப்பிட்டு சொல்லுங்கள். இதில் என்ன அதை விட கம்மியாக தான் வந்திருக்கு. இதில் ஆட்சிக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு குறைபாடு அல்லது எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி கலந்த ஆச்சரியம். எப்படி அதே வீடு அதே பயன்பாடு, புதுசாக நம்ம எதுவும் வாங்கலை, புதுசாக ஏசி மாட்டுறதுக்கு ரூமே இல்லை, அதுல வேற 500 வந்து யூனிட், அதுல பல குளறுபடி இருக்கு. இவங்க சொன்ன மாதிரி இப்ப 200 யூனிட் இலவசம், 200 ரூபாய் என்ன சொன்னாங்க, 500 யூனிட்டுக்கு பயன்படுத்துறவங்களுக்கு 200 யூனிட் இலவசம் சொன்னாங்கல்ல, அது நடைமுறையில பலன் அளிக்கலைங்கிறது பல்லளிச்சுக்கிட்டு இருக்கு.
அதை கூச்சமே இல்லாமல் அதில் என்ன நடக்கு நிஜமாகவே அந்த பையன் போய் சேருதான்னு முதல்ல ஆய்வு பண்ணணும். இதில் வெக்கப்படுறது ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கு நிர்வாகம் புதுசு. ஸோ இந்த சவால்கள் எதிர் சவால்கள் எல்லாம் விட்டுட்டு புகார்னு ஒன்று வந்தா அல்லது அவங்களாவே ஒட்டுமொத்தமாகவே கடந்த மாத கரண்ட் பில் கணக்கு எடுத்ததை ஒட்டுமொத்தமாகவே ஒரு ஆய்வு பண்ணால் தப்பு இல்லைங்கிற நான். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சென்னை மாநகர் முழுக்க முதல் கட்டமாக 50 லட்சம் கன்சியூமருக்கு அல்லது சென்னை மாநகரில் இருக்கிற அத்தனை வீடுகளுக்கும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்படும் சொல்லிக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட திமுக ஆட்சியோட தொடக்கத்திலிருந்து சொல்லிக்கிட்டு இருந்தது. சில சட்ட சிக்கல்கள்னால தள்ளி 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 போச்சு, ரத்து செய்யப்பட்டது டெண்டர்கள், அது சில தவறுகள் அல்லது தவறுகளை களையிறதுன்னு பல காரணங்கள் அதுக்கு இருந்தது. இப்போ இவங்க தரேன்னு சொல்லிக்கிறாங்க. அதை வேகப்படுத்திட்டாங்கன்னா இந்த வேலையே இல்லை, நீங்களே உட்காந்து மொபைலில் பார்த்துக்கலாம் நம்மளுடைய யூனிட் எவ்வளோ ஆச்சு. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா எவ்ரி மந்த் வந்து கால்குலேட் பண்றதுன்றது இவங்க அக்செப்ட் சொன்னாங்க சார். பட் இப்போ இவங்களுமே வந்து அந்த 2 months ஒன்ஸ் அந்த ஏன்னா அதுக்கு ஒரு அவகாசம் கேட்குறாங்க. அந்த அவகாசத்தை நம்ம தாராளமாக கொடுக்கலாம். ஒரு 6 மாதம் கொடுப்போமே, 6 மாதம் கழிச்சு அதை பற்றி பேசுறாங்களான்னு பார்ப்போம். இதெல்லாம் பட்ஜெட்ல அறிவிக்கணும்னு அவசியம் கிடையாது. நடைமுறையில் எப்போ வேணாலும் கொடுத்துட்டே போயிட்டு இருக்கோம். அதனால நான் சொல்லுவேன் பட்ஜெட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சடங்கு தான் சார். அப்படி சார் இன்னொரு விஷயம் என்ன சார், இப்போ இந்த அதிமுக ஆகட்டும் சரி திமுக ஆகட்டும் இல்லை சார், அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது ஜீரோ ஆட்சி, இது வந்து முந்தைய ஜீரோ ஆட்சி, இந்த ஆட்சி வந்து ஜீரோ ஆட்சி அப்படின்ற மாதிரியும் இது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு மாற்றத்தெல்லாம் கொடுக்கல, ஸ்டிக்கர் ஆட்சி, எல்லாத்துக்குமே ஸ்டிக்கர். அவங்க பயன்படுத்துற வார்த்தையை நம்ம பயன்படுத்த முடியாது, தவிர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. தாலிக்கு தங்கம்னு அந்த அம்மா ஒரு பேர் வச்சாங்க, ஏதோ ஒரு பேர் வச்சாங்கன்னு வச்சுப்போம். அவர் கலைஞர் இருந்தாங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி பேரில் எவ்வளோ திட்டங்கள் அறிவிச்சார். அஞ்சுகம் அம்மையார்னு ஒரு திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேர் மாறுதே தவிர, அப்போ பேர் மாறுறது லேபிள் ஓட்டுற மாதிரி தானே அர்த்தம். எல்லா ஆட்சியிலும் இது நடந்தது. நீங்கள் ஜெயலலிதா ஆட்சியோட முந்தைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 11-16 அம்மா உப்பு, அம்மா குடிநீர் அப்படின்னு அம்மான்னு ஆரம்பிச்சு என்னென்னமோ எல்லாம் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு ஏதாவது ஒன்றை தவிர ஏதாவது மீதி இருக்கா? உணவகம் தவிர. ஸ்டாலினுடைய பெருந்தன்மையினால அம்மா உணவகம் தொடருது. அவர் மட்டும் வேற ஏதோ தப்பு கிடையாது, அவருக்கு உரிமை இருக்கு. மக்கள் வாக்களிச்சாங்க, நீங்க கொள்கை முடிவு என்னாலும் எடுக்கலான்னு. ஆனாலும் அவர் அந்த விஷயத்துல பெருந்தன்மை நடந்து அம்மா உணவுங்கிற பேரை மாத்தல. அதன் காரணமா இவங்களும் மாற்ற முடியாத சூழல்ல இருக்கிறாங்க. சரி. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் தொடருது. மீதி எல்லாம் அப்படி இப்படி திட்டங்கள் பேர் மாறிக்கிட்டு தானே இருக்கு. அது லேபிள் ஆட்சின்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை, வேற வழி இல்லை. ஆனால் நீங்க கொஞ்சம் புது சிந்தனையை கொண்டு வந்து புதிய திட்டங்களை அறிவிச்சா அந்த குற்றச்சாட்டு மறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார் இப்போ இவங்க நீங்க சொன்ன மாதிரி தாலிக்கு தங்கம் மாதிரி இவங்க தாய்மாமன் சீட் வந்து ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணது எல்லாருக்குமே. பட் இப்போ லேட்டரா வந்து என்னன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் எங்களால இந்த சீட் செய்ய முடியும். அது இன்னும் கூட சில ஸ்கீம் வரும் பாருங்க, அதுல அரசு ஊழியருடைய குழந்தைகளுக்கு கிடையாது அப்படின்னு ஏதாவது. ஏன்னா இப்படியெல்லாம் நீங்க கட்டுப்பாடுகள் விதிக்காமல் இந்த திட்டத்தை செயல்படுத்தவே முடியாது. அந்த லட்சணத்துல இன்னைக்கு தமிழ்நாடு நிதி நிலைமை இருக்கு. பச்சையா ஒத்துக்கிறதுல தப்பே கிடையாது. இதுல வெக்கத்துக்கு வேலையே இல்லை. பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தானே எங்க கொட்டி கொடுப்பீங்க? எங்க இருக்கு அவ்வளவு காசு உங்ககிட்ட? சரி, இந்த பட்ஜெட் இப்போ தாலிக்கு 8 கிராம் அண்ணன் சீரா அறிவிச்சிருக்காங்களா? இதுல எத்தனை கட்டுப்பாடுகள் வருதுன்னு பாரு. கட்டுப்பாடுகள் வச்சாதான் இந்த திட்டத்தை அமல்படுத்த முடியும். யாருக்கெல்லாம் கல்யாணமோ 8 கிராம் அண்ணன் கொண்டாந்து கொடுத்துருவாருன்னா எங்க இருந்து கொடுப்பாரு அண்ணன்? உங்க தலையில என் தலையில கை வச்சுதான் எடுத்து கொடுக்கணும். நம்ம உறவினர்கள் யாரோ ஒருத்தவங்க பயன்பட போறாங்க, அது வேற விஷயம். தமிழ்நாட்டு மக்கள் தான் பயன்பெறும். எவ்வளவு பேருக்கு கொடுப்பீங்க? இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த 2500 அந்த ஸ்கீமும் வந்து நீங்க இந்த எனக்கு தெரிஞ்சது நடைமுறைப்படுத்த சாத்தியமே இல்லை. அதில் நான் வருத்தமும் பட மாட்டேன், விஜயை குற்றம் சொல்லவும் மாட்டேன். இந்த அரசை குற்றம் சொல்ல அர்த்தமே இல்லை. ஏற்கனவே கடன் சுமை இல்லை. ஆனால் என்ன எதிர்பார்ப்பேன்னா, வெளிப்படைத்தன்மைங்கிற வார்த்தையை ரொம்ப ரசிக்கிற விஜய் இந்த விஷயத்துல எங்களால் 2500 கொடுக்க முடியாது, கொடுக்கணுங்கிற மனசு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டுட்டு அடுத்த விஷயத்துல தாண்டி போயிடும். கொடுக்க முடியாது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து வெளிப்படைத்தன்மையை அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். முந்தைய ஆட்சியில் அட்லீஸ்ட் 1000 rupees ஆகுது எவ்ரி 15th வந்து அந்த மக்கள் வந்து இப்போ கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க. அந்த 1000 rupees வந்து கண்டினியூ ஆகுது. ஆனால் அதையும் தாண்டி வந்து 4000 வந்து கொடுக்குற ஒரு ஃபேக்டர் அதுவும் வந்து இன்னும் பெண்டிங்ல தான் சார். 4000 ரெகுலரா கொடுக்குற விஷயம் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுங்க. தேர்தல் வருதுன்னு திமுக கொடுத்தாங்க, ஒரு வறட்சி நிவாரணம்னு ஒண்ணு கொடுத்தாங்க, வெயில் காலம் மழை குளிர் அப்படின்னு ஏதோ ஒரு பேரை போட்டு தேர்தலுக்காக கொடுத்தாங்க. அதெல்லாம் மாசமோ இல்லை வருஷத்துக்கு தடவை கொடுக்கணும் மேண்டேட் கிடையாது. பொங்கல் பணம்னு ஒன்று கொடுப்பாங்க. அது பொங்கல் வரட்டும். என்ன இந்த அரசு என்ன 8 முழ வேட்டிக்கு மேலே 4 முழ வேட்டின்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. லேசா ஏதோ ஒரு அமைச்சர் சொன்னார். காசு கொடுக்குறாங்களா? அது 500 ரூபாயா? இல்லை ஒரு நோட்டு கொடுக்குறது ஈஸியாக 100 ரூபா நோட்டா, 500 ரூபா நோட்டா, 1000 இதெல்லாம் பார்த்தா தானே தெரியும். 2000 ரூபாய் 1000 ரூபா நோட்டு இல்லை, 2000 கொடுத்து எப்படி கொடுக்குறது? இல்லை 2500 கொடுத்துடலாமா? இவங்க யோசிப்பாங்கல்ல, நிதி நிலைமையை பார்க்கணும்ல. அது எவ்வளோ விஷயங்கள் அவர் தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இந்த படித்து வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்களுக்கு உதவி, இதெல்லாம் இந்த ஜென்மத்தில் கொடுக்க முடியுமா? அதுதான் சார் அந்த 4000. எத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க, எப்படி கொடுப்பீங்க? பையனுக்கு கொடுப்போம், அப்பா கிட்ட பறிக்கணும், வேற வழியே இல்லை. அப்பா கிட்ட வேற மாதிரி பறிச்சாதான் பையனுக்கு கொடுக்க முடியும். நான் பொது பார்வை பார்த்து சொல்றேன்.
புரியுதுங்களா? அதனால் இந்த மாதிரி திட்டங்கள் வரலைனாலும் நல்லது தான், மக்களும் அதை புரிஞ்சுக்கிற மனநிலைக்கு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஆசைப்பட்டு ஒரு பக்கம் இப்படி கையை நீட்டினீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு தெரியாம முதுகுக்கு பின்னால் உங்களிடமிருந்து உருகப்படும். இந்த ஆபத்தை உணர்ந்து கொண்டோம். ஏன்னா வேறு வழி இல்லை. விஜய்க்கு அந்த ஆசை இல்லை, ஸ்டாலினுக்கு அந்த ஆசை இல்லை. அவங்களால அப்படி மறைமுகமாக வேற வருமானத்தை வாங்கினா தான் நீங்கள் செய்ய முடியும் இதை. ஃபைன் சார். இப்போ செப்டம்பர் 8 வரைக்குமே வந்து இந்த கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆக போகுது செப்டம்பர் 8 வரைக்கும். இப்போ எல்லா இலாக்காவிலையும் வந்து இப்போ அந்த நிதி மானிய கோரிக்கைகள் நடக்கும், அது எல்லாமே வந்து நடக்கும். இன்னும் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் சார் இந்த வரப்போற ஒரு பட்ஜெட்ல? ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. இது நான் திருப்பி சொல்லி, இது ஒரு சம்பிரதாயம். ஒரு அரசு நிர்வாகத்தில் இதெல்லாம் ஒரு கட்டாயப்படுத்தப்பட்ட நடைமுறை தான். அரசு நிர்வாகங்கிறது இன்னும் எவ்வளவோ இருக்குது. இப்போது 44,000 கோடி ஊரக வளர்ச்சித்துறைக்கு ஒதுக்கிட்டுனா அதோட வேலை முடிஞ்சா இல்லை, அதில் திட்டங்கள் எதுக்கு பயன்படுத்துறது, ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்கறது, வெளிப்படைத்தன்மைன்னு சொல்லியிருக்கிறோம், ஊழல் இல்லைன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ ஊழல்னா பார்ட்டி ஃபண்டு வாங்குறது இல்லை. அப்போ 2100 கோடி ரூபா அதுக்கு ஆயிடுச்சு. அப்படி இப்படி ஒரு 200 கோடி கழிங்க பார்ப்பா, 1900 கோடியில் முடிக்க முடியுமா? உட்காந்து பேசுங்க. பட்ஜெட்டோட முடிகிற விஷயம் இல்லை, ஒரு தொடர் நடவடிக்கை தேவைப்படுகிற ஒரு விஷயம். புரியுதுங்களா? அப்போ தான் அந்த பேர் கிடைக்கும் இந்த அரசுக்கு. ஊழலை ஒழிச்சிட்டோன்னு சொல்ல, ஊழல் ஒழியலை, ஊழல் ஒழியாது. ஆனால் நீங்கள் உறுதியாக இருந்தால் ஊழல் குறையும். லஞ்சம் கம்மியாயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எங்க சொல்லுங்க, எல்லா இடத்துல லஞ்சம் நடந்துட்டு தான் இருக்கு. அமைச்சர்கள் சிலரே வாங்க ஆரம்பித்து விட்டார்கள். விஜய் தொடர்ந்து கண்காணிச்சா ஒரு கட்டுக்குள்ள இருக்கும்னு தான் நான் பார்க்குறேன். பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கலே தவிர சில பதவி உயர்வுகளுக்கும் உயர் பொறுப்பு பணி மாறுதல்களுக்கும் பணம் கைமாறியதுங்கிறது பத்திரிகையாளர்களுக்கு ஓரளவு தெரியும். எனக்கு தெரிஞ்ச அது முதலமைச்சர் கவனத்துக்கும் போனதுனால தான் நேற்று முன்தினம் ஒரு அரசாணை வந்தது. ஒவ்வொரு துறையிலையும் ஒரு குறிப்பிட்ட உயர் பொறுப்பு வச்சு ஸ்லாப் வச்சுட்டு இதுக்கு மேலே இடமாறுதல் பதவி உயர்வுலாம் முதலமைச்சர் கவனத்துக்கு வரணும்னு ஒரு நல்ல விஷயம். ஊழலை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு 2வது புள்ளி. முதல் புள்ளி முதலமைச்சருக்கு இருந்த உறுதி, ஆசை. 2வது புள்ளி நிர்வாகத்தில் எப்படி எல்லாம் ஊழலோட ஓட்டைகள், அந்த கசீர் இடங்களை எப்படி அடைக்கலாம், அது வாங்குற கைகளை எப்படி கட்டி போடலாங்கிறோடைய அடுத்த கட்டம். ஆனால் வாங்குற இடம் ஷிஃப்ட் ஆகிடக்கூடாது. முதலமைச்சரை சுற்றி இருக்கிறவங்க அந்த அதிகாரத்தை கையில் வச்சுட்டு தப்பு நடக்காமல் பார்த்துக்கிடணும். எல்லாரும் பொருந்தும் இல்லை. தனிப்பட்ட நபர்கள்லாம் பேர் சொல்ல மாட்டேன், நான் சொல்லவும் கூடாது ஆதாரம் இல்லாமல். அதிகாரம் இடம் மாறுகிற போது இந்த வாய்ப்பு அங்கே ஷிஃப்ட் ஆகும். இயல்பு அது, இயற்கை அது. இல்லை சார். இப்போ இந்த தமிழக அரசு, இப்போ சிஎம் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப கிளியராக இருக்காரு, இந்த மாதிரி லஞ்சம் இங்கே நாங்கள் வாங்கவே மாட்டோம் அப்படின்னுட்டுன்னு. இது அதிகாரிகளும் நீங்கள் சொல்கிற மாதிரி அமைச்சர்களும் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? அதிகாரிகள் சப்போர்ட் பண்ணலை. அதிகாரிகள் பணம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, தொடர்ந்து வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வேகம் குறைஞ்சிருக்கு, பயம் கலந்து வாங்குறாங்கன்றது தான் நிஜம். விஜயினுடைய தொடர் கண்காணிப்பு தான் அவர்களை இன்னும் கொஞ்சம் கட்டுப்படுத்த உதவும். அது மாதிரி அமைச்சர்கள்ட்ட வர்ற ஃபைல் என்னைக்கு வருது, என்னைக்கு போகுது, எதனால இத்தனை நாள் தாமதம்னு முதல்வரின் செயலாளர்கள் ஒரு பிடிச்சாலே அமைச்சர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பயம் வரும். ஸோ ஃபைலை தேவையில்லாமல் ஃபைல் எதுக்கு பிடிச்சி வைப்பாங்க? இன்னும் வந்து சேரலை, சில விவரங்கள் கேட்டால் அந்த விவரங்கள் வந்து சேரலை, அதுக்கு தான் பிடிச்சி வைப்பிய. 7ஆம் தேதி வந்துச்சா, 8ஆம் தேதி அமைச்சர் ஊரில் இருந்தாரா, 9ஆம் தேதி கையெழுத்து ஏன் போடல? முதலமைச்சருடைய செயலாளர் கேட்க ஆரம்பித்தாலே எப்பா சில நேரம் ஃபோன்லேயே சொல்லிடுவாங்க, நான் கொடுத்துட்டேன்னு சொல்லி வந்து போட்டுக்கிறேன், முகாம்னு போட்டு அமைச்சர் தொகுதியில் இருக்கிறான்னு போட்டு சைன் போட்டு ஃபைல் போய்கிட்டே இருக்கும். அப்புறம் வர்ற போது மொத்தமாக கூடும். அது நடைமுறை இருக்குது. ஸோ ஃபைல் தேங்கக்கூடாதுங்கிறதுல விஜய் கவனமாக இருந்தால்தான் ஊழலை ஒழிக்கிறதுக்கான இன்னொரு கருவியை அவர் பயன்படுத்துகிறாருன்னு அர்த்தம். ஸோ இந்த பட்ஜெட் வந்து உங்களோட பார்வை என்ன சார்? இவ்வளோ இதில் இல்லை அதுக்குள்ள ரொம்ப பொருளாதார புலி மாதிரிலாம் ரொம்ப ஒன்றும் பாஞ்சிக்கிட்டுலாம் போக வேண்டாம். இது ஒரு சடங்கு தான். இந்த அரசுக்கு சில நல்லது செய்யணுன்ற எண்ணங்கள் இருக்குங்கிற காட்டுது. இவங்க எப்படி செயல்படுறாங்க, நடந்துக்கிறாங்கன்னு பார்க்கணும். சரி, இன்னைக்கு நடந்த பட்ஜெட்டில் ஆஹா சூப்பர் பட்ஜெட்டாகவே இருக்கட்டும் சிலருடைய வாதப்படி. நேற்று நடந்த கூத்து என்னன்னு சொல்லுவீங்க? சொல்லுங்க, நேற்று நடந்த கூத்து என்னது? பட்ஜெட் இன்னைக்கு தான். அப்போ நேற்று நடந்தது அரசு நிர்வாகம் இல்லையா? அதுவும் விஜய் தலைமையிலான தமிழ்நாடு அரசுடைய செயல்பாடு தான். உதயநிதி ஒரு வார்த்தையை தப்பாக பயன்படுத்தினார், யாரும் மறுக்கலை. கைது பண்ணுறதுக்கான அளவுக்கு வழக்கு இல்லைங்கிறத அட்வொகேட் ஜெனரல் கேட்டால் சொல்லியிருப்பாரு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேட்டால் சொல்லியிருப்பாரு. சார் இந்த கேஸ் நிற்காது, அவங்க அரெஸ்ட் பண்ணுறது அந்த ஒரு இதில் இல்லை. இருங்க யார் சொன்னா இல்லைன்னு? இல்லையா, அவங்க கிளியரா சொல்லியிருக்காங்களே சார், விசாரணை மட்டும் தான். எத்தனை மணிக்கு போறோம், அது அரெஸ்ட் இல்லை அப்படின்ற. எத்தனை மணிக்கு சொன்னாங்க? 2:15 மணிக்கு சொல்றாரு. 2:15க்கு வழக்கு தொடங்கின போது அட்வொகேட் ஜெனரல் தான் முதல்ல வாதத்தை தொடங்குறாரு. அவர் வாயிலிருந்து வரும்போது 2:15. அரெஸ்ட் பண்ணுற நோக்கம் இல்லைன்னா எதுக்காக அத்தனை 100 போலீஸை கூச்சிங்க? ஒரு நோட்டீஸை சர்வ் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டர் வந்திருக்குங்க, இந்த நோட்டீஸை கொடுத்துருங்க. தஞ்சாவூர் கிழக்கில் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், ஒரு 4 நாள் கழிச்சு தேதியை குறிப்பிட்டு ஆஜராக சொல்ல முடிஞ்சு போச்சே. அவங்க கைது பண்ணுங்கிறத நோக்கமாக இருந்தது. தப்பு. விஜய் நேற்று நடந்த சம்பவம் உதயநிதிக்கும் ஒரு பாடம். ஒரு வார்த்தையானாலும் சொல்லக்கூடாத இடத்தில்
சொல்லக்கூடாத சூழலில் பயன்படுத்தினால் தவறான அர்த்தத்துக்கு தான் போகும். அவர் வாயிலிருந்து அந்த நடிகையின் பேர் வரவே இல்லை, அதனால தான் கோர்ட்டில் கேஸ் நிற்காதுன்னு சொன்னேன். ஒரு நாள் கூட அந்த வழக்கு நிற்காது. அது ஏஜி புரிஞ்சிட்டதுனால தான் நாங்கள் கைது பண்ணுற நோக்கம் இல்லைன்னு சொன்னார். டார்ச்சர் பண்ணுங்கிற நோக்கம் தான் அந்த அரசுக்கு இருந்தது. நீங்கள் நாள் முழுக்க பேச வச்சுட்டீங்களே. உதயநிதி தப்பு பண்ணாருங்கிற அந்த வாதம் காலையில் 8, 10, 11 மணிக்கெல்லாம் மறைய ஆரம்பிச்சு இந்த அரசு நடந்துக்கிட்ட அந்த வேகம் இருக்குல்ல. ஏங்க இங்கே சென்னை நீலாங்கரையிலேருந்து தஞ்சாவூர் போகிற வரைக்கும் எத்தனை 1000 போலீஸ் நின்னாங்க ரோட்டில். பாதுகாப்புக்கு தான், வேற வழி இல்லை. தமிழ்நாடு முழுக்க போராட்டம், இதெல்லாம் தேவையா? உதயநிதியை ஒன்றும் கைது பண்ணக்கூடாது, அப்படியே புனிதர்லாம் நான் சொல்லலை. தப்பு பண்ணால் தூக்கி உள்ள போடுங்க, முறைப்படி செய்யணும். இந்த வழக்குக்கு கைது பண்ற வழக்கா? 5 நாள் முன்னாடி தான் 6 நாள் முன்னாடி நீதிமன்றம் ஒன்று சொல்லிச்சு, இந்த அரசுக்கு சகிப்புத்தன்மை இருக்கணும், கருத்து சுதந்திரம், விமர்சனம் வரதா செய்யும். ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி சொன்னார், எதுக்கு எடுத்தாலும் வழக்கு போடாதீங்கன்னு. துளி கூட காதில் வாங்கலையே. உதயநிதியை அவர் துறையில் ஒரு தப்பு பண்ணார், ஊழல் பண்ணார்னா பிடிச்சி உள்ள போடுங்களேன். ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாக்க நீங்களா ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் சேர்த்துக்கிட்டு இவர் இப்படிதான் சொன்னார். ஒரு சென்டென்ஸை சொல்லுங்க, உதயநிதி பயன்படுத்தின சென்டென்ஸை சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல முடியாது உங்களால். அந்த நடிகையின் பேரை சொன்னால் நாம தான் அந்த நடிகையை அவமானப்படுத்துறோம்னு அர்த்தம். நாம் சொல்லக்கூடாது. ஏன்னா உதயநிதி அந்த நடிகை பேரை சொல்லலை, அவர் சொல்லலை சார். ஆனா அது கண்டினியூஸா வந்து அது பேசின அந்த சிச்சுவேஷன், அதனாலதான் இந்த வழக்கு கோர்ட்ல நிக்காதுன்னு நம்ம சொல்றோம். அட்வொகேட் ஜெனரல் அதை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு, அவசரப்பட்டுட்டாங்கன்னு. நிலைமை கைமீறி போகும் தானே நீங்க இப்போ 2 ஆளுக்கு வந்து சொல்றீங்க கைது பண்ற இது இல்லைன்னு. எதுக்காக வீட்டுக்குள்ள போந்து அந்த வீடியோ இன்னைக்கு இருக்கு. நீங்க சொன்னீங்களே கைது பண்ற நோக்கம் இல்லைங்க சார், சொன்னீங்களா இல்லையா? அப்போ சொன்னீங்களா இல்லையா? நீங்களா சொல்லலை, கோர்ட்ல சொன்னது நீங்க சொன்னீங்க. அந்த உதயநிதி வீட்டுக்குள்ள போலீஸ் அதிகாரம் நிற்பாங்க, அதுல ஒரு ஜாயிண்ட் கமிஷனர் சொல்லி முடிச்சிடறேனே. என்னைய சொல்ல விடுறீங்களா? ஏன் நீங்க அவசரப்படுறீங்க? நீங்க சொன்ன வார்த்தை, நீங்க சொல்றதுக்கான ஆதாரம் 2:15 மணிக்கு அட்வொகேட் ஜெனரல் ஓப்பன் கோர்ட்ல சொன்ன வார்த்தை. எங்களுக்கு கைது பண்ற நோக்கம் இல்லை, ரிமாண்ட் பண்ண மாட்டோம், ஸ்டேஷன் பெயிலே விட்டுருவோம் விசாரிச்சு, அதை இன்னைக்கே விடுங்கன்னு ஜட்ஜு சொன்னார். 2:15 மணிக்கு நடந்ததான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஓகேவா? நான் சொல்றது புரியுதா? தமிழ்ல தான் பேசுறேன், உங்களுக்காக மட்டும் இல்லை, பார்க்குறவங்களுக்காகவும் சேர்த்து தான் பேசுறேன். காலையில் 7 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிட்டாங்க, 8, 9 மணிக்கெலாம் உள்ளே போயிட்டாங்க. அந்த ஜாயின்ட் கமிஷனர் என்ன பேசுகிறாருன்னு இன்னைக்கு வீடியோ, பல வீடியோ எல்லா சேனல்லையும் வந்திருக்கு, எடுத்து பாருங்க. கைது பண்ணுறோம், எங்களுக்கு ஒத்துழைங்க, எங்களை கைது பண்ண விடுங்க. சார் கைது பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்டு சொல்லியிருக்கேன், இன்ஸ்ட்ரக்ஷனை கேளுங்க. சபரீசன் சொல்லுவார், என்ஆர் இளங்கோ சொல்லுவார், எல்லாமே வீடியோ ஆடியோவாக இருக்குது, எடுத்து கேளுங்க. சார் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது சார், நாங்கள் கைது பண்ண வந்திருக்கோம், எங்களுக்கு ஒத்துழைங்க. ரெக்வஸ்ட் பண்ணி தான் கேட்குறாங்க. ஏன்னா ஒரு லீடர் இல்லாட்டிக்கு ரசாபாசம் ஆகிடும். அப்போது 10 மணி 9 மணிக்கெலாம் உள்ளே வந்து கைது பண்ணணும்னு உள்ளே வந்துட்டிங்களே, அப்போ வெளியில் போய் கோர்ட்டோட மூட தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா 12 மணிக்கு போய் மென்ஷன் பண்ணும்போது நான் 2:15 விசாரிக்கிறேன், அது வரைக்கும் கைது பண்ணாதீங்கன்னு ஜட்ஜு சொல்ல ஆரம்பித்த போதே கவர்மெண்ட் புரிஞ்சுக்கிட்டாங்க, கோர்ட்டு இதை விடாதுன்னு. ஏன்னா சட்டத்தில் அதுக்கு இடமே கிடையாதுங்க. வேறு செக்ஷன் போடணும், பெயிலபிள் செக்ஷனாக தான் போட முடியும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ உங்களுடைய பழிவாங்கலை இந்த அரசு காட்டுதுன்னு பொதுமக்களை பேச வைத்தது இந்த அரசு தான். அதனால தான் சொன்னேன், நேற்று நடந்த சம்பவம் உதயநிதிக்கும் ஒரு பாடம், சொல்லக்கூடாத இடத்துல பயன்படுத்தக்கூடாத வார்த்தையிலையும் பயன்படுத்தக்கூடாது, அவருக்கும் ஒரு பாடம். ஒரு பழி வாங்கிறது இவ்வளோ வெளிப்படைத்தன்மையோடு இவ்வளோ அவசரப்பட்டு பண்ணியிருக்கக்கூடாது, இனிமேல் இப்படி நடந்துக்கூடாதுன்னு விஜயும் பாடம் கற்றுக்கிட்டாருன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஒரு பத்திரிகையாளராக. இதில் வெக்கமே படக்கூடாது. நல்ல வெயிட் பண்ணி நல்ல கேஸில் கைது பண்ணி உள்ளே போடுங்களேன், உங்களுடைய ஆசையை தீர்த்துக்கோங்க, இல்லை சட்டத்தை அமல்படுத்துங்க, சட்டத்தின் ஆட்சிப்படி நடத்துங்க, யார் வேணான்னா. ஒரு சொத்த கேஸுக்கு போய் இத்தனை 1000 போலீஸ் வெயிலில் நிற்க வைக்கிறீங்களே, என்னங்க நியாயம் இது? என்ன சாதிச்சிங்க நீங்கள்? இப்போ உங்கள் வாதப்படி கைது பண்ண நோக்கம் எதுக்காக தஞ்சாவூர் கூட்டி போனீங்க? இன்னொன்று சொல்லட்டுமா? அந்த வழக்கின் முக்கியத்துவம் கருதி உடனடியாக நாங்கள் இன்னைக்கே விசாரிக்கணும்னு சொன்னால் அந்த இன்ஸ்பெக்டர் இங்கேயும் வந்தார். அவர் தான் வந்து அவர் தான் வந்து கைது பண்ண கூட்டிட்டு போகிறோம். ரைட்டு, நீலாங்கரை ஸ்டேஷன் அங்கேருந்து 5 நிமிஷம், அந்த ஸ்டேஷனில் உட்கார வச்சு விசாரிக்கலாம். அதே இன்ஸ்பெக்டர் இங்கே விசாரிக்கலாம். இல்லை சார், குற்றம் நடந்த இடத்துல தான் சார் விசாரிக்கணும்னு சொல்றீங்களா? சும்மா சொல்லுங்களேன் சார். அப்படிதான் சார் சொல்லியிருக்கு. அப்படி சொல்லிருக்கல, இருங்க. லீடர் ஆஃப் அப்போசிஷன், ஆமாங்க, யாரா இருந்தாலும் சட்டத்தின் முன் சமம் தான். லீடர் ஆஃப் அப்போசிஷனாக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, ஐஏஎஸ் அதிகாரி இருந்தாலும் ஐபிஎஸ் இருந்தாலும் சட்டத்தின் முன் சமம். குற்றம் நடந்த இடத்துல தான் சார் விசாரிக்கணும், அதான சொல்ல வரீங்க? நேற்று எங்க விசாரிச்சிங்க? சும்மா சொல்ல, எங்க விசாரிச்சீங்க? செங்கிப்பட்டி. அதான் குற்றம் நடந்த இடம், அதுவா கேளுங்க சார். ஆனா தஞ்சாவூர் இதெல்லாம் சும்மா பாமரத்தனமா. இருங்க, தாவேக்கெல்லாம் தூக்கி தூர வைங்க. அரசியல் கட்சியெல்லாம் இடம் இல்லை, சட்டத்தை பேசுவோம். நீங்க ஒரு பத்திரிகையாளர், பார்க்குற பொதுமக்களுக்கு தெரியணும். நீங்க அந்த பாயிண்ட்ல உறுதியா இருந்தீங்கன்னா, அதனாலதான் உதயநிதி செங்கிப்பேட்டில் வேனை விட்டு இறங்க மாட்டேன்னாரு. ஏன் இறங்கல? வீம்பு பண்ணாருன்னு நினைக்கிறீங்களா?
வீம்பு பண்ணல. இதைத்தானே நான் நீலாங்கரையிலே சொன்னேன் வீட்டில், என்னை விசாரிக்கிறோன்னா இங்கே விசாரிங்க, இந்த நீலாங்கரை ஸ்டேஷனில் விசாரிங்கன்னு சொன்னாரா? அப்போ கேட்காம இப்போ சம்மந்தமெல்லாம் நீங்கள் செங்கிப்பட்டி ஸ்டேஷன் அங்கே குற்றம் நடந்த இடமே அது இல்லையே சார், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் தான் சார், ஐஜி மத்திய மண்டலம் தான் சார், இதெல்லாம் சொல்லுவீங்களா? ஏன் தமிழ்நாடு தான் சொல்லி இங்கே உட்காருவீங்க நீலாங்கரையில்? என்ன கெட்டு போச்சு, பெரிய தலை போகிற வழக்காது சொல்லுங்க. பெண்ணினத்தையே இழிவுபடுத்தி விட்டா, இதெல்லாம் அதிகப்படியான வார்த்தை. இதை சொல்றவங்க தான் முதல்ல பெண்ணினத்தை அவமானப்படுத்துறாங்க. முதல்ல ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒரு நபர் பொது வெளியில பயன்படுத்தக்கூடாத வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் விமர்சனமா இருக்கணுமே தவிர, பெண்ணினத்தை இழிவுபடுத்தி விட்டார் நடிகையின் பேரை சொன்னா, இது வரைக்கும் பேரை சொல்ல பார்த்தீங்களா? ஏன்னா நான் சொல்ல மாட்டேன், நானும் சேர்ந்து அவமானப்படுத்துற மாதிரி. என்னதுக்கு நீங்க வந்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் சேர்க்குறீங்க சொல்லுங்க. அப்போ நீங்க வந்து அவர் அந்த மாதிரி அவங்களை டைரக்டா மீன் பண்ணல அப்படின்றது நான் பண்ண மாட்டேன். நீங்க பண்ணலைன்னா கூட அப்படி புரிந்து கொள்ளப்படுகிறது. நேற்று வாரத்தை ஹைகோர்ட்ல அரசு என்ன சொன்னாங்க கேளுங்க. அட்வொகேட் ஜெனரல், கற்றறிந்த அட்வொகேட் ஜெனரல் என்ன வாதம் வச்சார் நீங்க போய் கேட்டு பாருங்க. ஏன்னா அந்த அர்த்தம் தான் வரும், புரியுதுங்களா? அவர் வாயில இருந்து இது வந்துச்சு, இந்தாங்க ஆடியோ கேளுங்கன்னு போட்டு காட்டல. இப்படி அர்த்தம் கொள்ள தகுந்த அளவில் அவர் குற்றம் பண்ணியிருக்கிறார். என்னத்துக்கு இது? நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, வழக்க போடுங்க, விசாரணைக்கு 10 நாள் கழிச்சு ஆஜராங்க, முடிஞ்சு போச்சா? 10 இடம் தஞ்சாவூருக்கு இழுத்தடிங்க, உங்க ஆசையும் தேர்ந்தரும். உதயநிதி இழுத்தடிச்சோம்னு அவதூறு வழக்கு போடுங்க, யார் வேணானா கைது பண்ணணுங்கிற ஒரு முடிவுக்கு போய் நேற்று நடந்த அத்தனை கலைபரங்களும் இத்தனை ஆயிரம் காவல்துறையினரை நீங்க கிட்டத்தட்ட என்ன சொல்றது, ஒரு வெட்டி வேலைக்கு பயன்படுத்திட்டீங்க அரசு. அதனாலதான் இது ஒரு பாடமா எடுத்துக்கொண்டுங்கிற நான். ஓகே, சோ டோட்டலி இட்ஸ் a waste of time அப்படினா ஒரு வழக்கு போட்டது யாருமே தப்பு சொல்லலையே. ஏன் வழக்கு போட்டுன்னு யாருமே கேட்கலையே? வழக்கு போடட்டும்ங்கிறேன் நான். அப்போ டிஎம்கே சைட்லேருந்து அங்கே இருக்க இப்போ கனிமொழி எம்பி அவங்கெல்லாம் வந்து எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுக்குறவங்க. அவங்க வந்து இது ஒரு இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு ஏன் குரல் கொடுக்கல அப்படின்ற ஒரு குரல் கொடுத்தாங்களே, இதை கண்டிச்சாங்க, கைதை கண்டிச்சாங்க. சரி, நான் கேட்குறேன், இதை எல்லாருக்கும் கேட்கணும்ல இந்த கேள்வியை. குஷ்பு தமிழிசை இவங்கெல்லாம் வாயை மூடிட்டு பல நேரங்களில் மௌனமாக இருக்கிறீங்களே. இதே தாவேக்கு அமைச்சர்கள் ஒரு துளி கூட இந்த அரசு வேடிக்கை பார்க்காது பெண்ணினத்தை இழிவுபடுத்தினால். நேற்று அமைச்சர் நிர்மல்குமார் சொன்னார்ல, ராணிப்பேட்டையில் ஒரு தாவேக்கா ஒரு நிர்வாகி, பெண் நிர்வாகி என்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்திட்டான்னு மாவட்ட செயலர் மேலே புகார் கொடுத்து 10 நாள் அலையிறார். அந்த பெண்ணை பற்றி உங்களுக்குலாம் மனசே வராதா? உங்களையும் சேர்த்தான் கேட்குறேன், உங்களுக்கு இரக்கமே இல்லையா? குஷ்பு எங்கே போனார்? தமிழிசை எங்கே போனார்? நாராயணன் திருப்பதி எங்கே போனார்? உதயநிதிக்கு வக்காலத்து வாங்கலங்க. நான் யார் பண்ணாலும் தப்பு தான், இந்த அரசு வேடிக்கை பார்க்கான்னு சொன்னீங்களே. சிறுவைகுண்ட எம்எல்ஏ பாலியல் ரீதியான குற்றத்தை செய்தவர்களுக்கு துணை போகிறார்னு உங்க கட்சி நிர்வாகி சொல்லி எத்தனை மாசம் ஆச்சு? ஏன் நடவடிக்கை எடுக்கல? குஷ்பு எங்க போனார்? தமிழிசை எங்க போனாங்க? சோகால்டு தாவேக்கா நிர்வாகிகள் எங்க போனாங்க? விஜயினுடைய சொந்த மனைவியை அந்த கட்சியினரை இழிவுபடுத்தின போது குஷ்பு எங்க போனார்? பதில் சொல்லுங்க எனக்கு. அவங்கெல்லாம் பார்த்தா பெண்ணா தெரியலையா? பெண் எல்லாரும் ஒண்ணுதாங்க. காசு இருக்கிறவன் இல்லாதவன், பதவியில் இருக்கிறவருடைய மனைவி, பதவி இல்லாதவருடைய மனைவி, ரிக்ஷாக்காரன் பொண்டாட்டி, பிச்சைக்காரன் பொண்டாட்டின்னு நீங்க வித்தியாசம் பார்ப்பீங்களா? பெண் பெண் தான், புரியுதுங்களா? அப்படி யாரும் ஈக்குவலா நடந்துக்கலைன்னா அந்த நபர்களை பற்றின விமர்சனத்தை நம்ம காது கொடுத்து கூட வாங்கக்கூடாது. ஃபைன் சார். இன்னைக்கு இது வந்து நேத்தி அவரோட அரெஸ்ட், இன்னைக்கு வந்து அந்த சட்டசபையில் இது ஒரு பெரிய ஒரு அமளி ஏற்படும் அப்படின்னு வந்து எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்தாங்க. பட் திமுக வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ஒரு நாகரிகமான அரசியல். ஏன்னா இந்த அரசினுடைய முதல் பட்ஜெட் என்னதான் சொல்றாங்கன்னு பார்ப்போமே அப்படின்னு கூட இருந்திருக்கலாம். என்ன நடந்தாலும் இதை நான் ரசித்தேன். வெளியில் வந்து நீங்கள் 1000 கழுவி ஊற்றுங்க, அது அவங்களுடைய உரிமை, பண்ணணும், தவறுகளை சுட்டி காட்டணும், அவங்களுடைய சாதனைகள் நாங்கள் பண்ணல ஒரு துளி கூட இல்லை. நீ எடப்பாடி சொல்லலாம், உதயநிதி சொன்னாங்க, சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உள்ளுக்குள்ள அந்த அமளி நடக்காததுக்கு சந்தோஷப்படுங்க. என்னமோ என்ன சார் ஒன்றுமே நடக்கலையா சார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கவலைப்படுறீங்க. இல்லை இல்லை, அப்படி கவலைப்படல சார். இந்த மாதிரி ஒரு மெச்சூர்டாக வந்து இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணது ரியலி வந்து நல்ல விஷயம் சொல்கிறேன். ஆமாம் சார். ஏன்னா ரொம்ப நேத்தி வந்து அந்த அரெஸ்ட் காரணம் வந்து இன்னைக்கு உதயநிதி அவர்கள் இந்த இதெல்லாம் இந்த ஒரு நாள் கூத்து தான், ஒரு நாள் சந்தோஷம் தான். அதுக்கு அமளியே நடக்கலாம் பார்க்காதீங்க. கண்டிப்பா உதயநிதி இந்த பிரச்சனையை எழுப்புவார், எழுப்பிதான் ஆகணும். அரசுக்கு முன்னாடி கேள்வி கேட்கட்டும். இது ஒன்று, இந்த பிரச்சனை மட்டும் இல்லை, இந்த கேள்வி கேட்கறதுக்கு 1000 விஷயம் இருக்கு. தலைமைச் செயலாளருடைய எழுதிய கடிதம் எங்கேன்னு கேட்பாங்க. காவிரி விஷயமாக தலைமை எதுக்காக அந்த கடிதத்தை இன்னைக்கு வரைக்கும் ரகசியமா வச்சிருக்கேன்னு கேட்க தான் செய்வாங்க. இந்த அரசு பதில் சொல்லட்டுமே. நாங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்க தயாராக இருக்கிறோம், அதை சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்களும் ட்ரைனிங் எடுத்து வச்சிருக்காங்க. நல்ல விதமா ஆரோக்கியமா விவாதங்கள் நடந்தால் நமக்கு சந்தோஷம் தான். ஃபைன் சார். சார் கடைசியா இந்த காவிரி இஷ்யூ வந்து ஒரு எண்ட்லெஸ்ஸாக வந்து போயிட்டே தான் இருக்கு. இது எல்லா அரசு வந்த போதும் வந்து அட்லீஸ்ட் டிஎம்சி வாட்டர் இந்த ஜூன் 12 தரந்து. கடந்த 5 ஆண்டுகள்ல இந்த சர்ச்சையை இவ்வளவு பெருசா வரலன்னா, மழை பெஞ்சது, இயற்கை வந்துச்சு, கொடுத்துட்டே இருந்தாங்க. வறட்சியின் போதுதான்
கஷ்டத்தில் இருக்கிற போது தான் எல்லாரும் கை கொடுக்கணும், அது யாராக இருந்தாலும். தமிழ்நாட்டிலையும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம், துளி கூட தண்ணி இல்லை. கர்நாடகாலையும் வழக்கமாக பெய்கிற மழை பெய்யலைங்கிறத நாமளும் ஏற்றுக்கிறோம். அது வரைக்கும் அணையில் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு ப்ரொபோஷனேட்டாக கொடுங்கன்னு தானே காவிரி மேலாண்மை ஆணையம்னு ஒன்று அமைச்சோம். அந்த ஆணையம் 2 உத்தரவுகள் போட்டு மதிக்கலையே. 40 டிஎம்சி கொடுங்க. ஆமா, அந்த வழக்கு தொடுக்கிறதுல கவனமெல்லாம் இவங்களுக்கு செந்தில் பாலாஜி கைது பண்றதுதானே இருந்துச்சு, எப்படியாவது பிடிச்சு உள்ள போடணும்னு. அப்போ இவங்களுக்கு அந்த அக்கறை இல்லைன்னு நான் சொல்லலை. நீட் எதிர்ப்புல உறுதியாக தான் இருக்கிறாங்க. காவிரியில் உரிமையை நிலைநாட்டணும்னு தவிக அரசுக்கு விஜய்க்கு தனிப்பட்ட முறையில் அக்கறை இருக்க தான் செய்யுது. ஏன் உரிய நேரத்தில் அப்படி திமுக ஒரு பெட்டிஷன் போட்ட உடனே திமுக பலவீனப்படுத்துகிறது? எங்க பலவீனப்படுத்தும், வலுப்படுத்தும். இன்னொன்று சொல்லட்டுமா, ஒரு அமைப்பு பேரை ஒன்று ஏற்படுத்தி இல்லை இண்டிவிஜுவலாகவே கூட தமிழ்நாட்டு பிரஜா நீங்களும் ஒரு வழக்கு போடலாம். பட் இந்த மனு வந்து இவங்க எப்படி இருக்காங்கன்னா டிஎம்கே ஸ்கோர் பண்ணிடும் இதுல. அப்போ அரசியலை பார்க்குறீங்களா? அப்போ நீங்கள் அரசியலை பார்க்கணும். டிஎம்கே ஸ்கோர் பண்ணினா நீங்கள் எதுக்கு மௌனமாக இருந்தீங்க? அந்த வேகப்படி நீங்கள கொண்டு போய் தாக்கல் பண்ணிருக்கணும். பேச்சுவார்த்தை வேணான்னு கதற பேச்சுவார்த்தையும் சட்டப்படியும் தான் சரி அப்படின்னு நிர்மல் கவர் கொடுத்த பேட்டி இன்னைக்கு இருக்கு, எடுத்து பாருங்க. அத்தனை பேர் சொன்னாங்கல்ல, உங்கள் தோழமையில் இருக்கிற திருமாவளவன், வைகோ போன்றவர் கூட சொன்னாங்கல்ல பேச்சுவார்த்தை வேண்டாம். ஏன்னா கடந்த காலங்களில் கர்நாடகா அதை மதிச்சதே இல்லை. ஆணையத்தினுடைய தீர்ப்பையும் மதிக்க மாட்டான், உச்சநீதிமன்ற தீர்ப்பும் மதிக்க மாட்டான். பேசி பிரயோஜனம் இல்லை, நமக்கு சட்ட ரீதியான போராட்டம் தான் ஒரே வழின்னு சொன்ன போது அதை பத்தி ஒரு துளி கூட வாய் திறக்கல விஜய். டி.கே. சிவகுமார் அவங்களோட அந்த அரசு அனைத்து கட்சி கூட்டும் போது இங்க நம்ம தவிக அரசு ஏன் அதுக்குதான் அனைத்து கட்சியெல்லாம் சேர்ந்து மேகதாது விஷயத்துல தீர்மானம் போட்டு இனிமேல் அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லைன்னு சொல்றீங்க. ரைட்டு, கொள்கை முடிவாக கூட இருக்கட்டும். குறைஞ்சபட்சம் அதில் அனுபவம் இருக்கிற 4 பேரை கூட்டு பேச மாட்டீங்களா? ஓபிஎஸ் கூட மாட்டீங்களா? பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர் துரைமுருகன் இருக்கிறார், எடப்பாடி இருக்கிறார், ஸ்டாலின் இருக்கிறார். இவங்கெல்லாம் முதலமைச்சராகவும் பொதுப்பணித்துறை அமைச்சரெல்லாம் இருந்த 4 பேர் 5 பேர் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறாங்க கடவுள் புண்ணியத்தில். அண்ணே நான் வரேன், இல்லை நீங்கள் வாங்க ஒரு இடத்துல உட்காந்து பேசுவோம். விஜய் எங்கேயோ உயர்ந்து நிற்பார்ல, என்ன குறைஞ்சிடுவார் அவர்? எங்கெங்கேயோ போறாருல. 110 அடி உயரத்தில் இருந்து மெட்ரோ ரயில் திட்டத்தை பார்வையிட்டார். அந்த ஸ்கீமை பார்க்க போகிற வழியில தான் கோட்டூர்புரத்தில் துரைமுருகன் வீடு இருக்குது. ஆனால் என்ன உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, நல்லா இருக்கானே நான் பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு ஆசைப்படுறேன். விஜய் ஆரம்பிக்கட்டும், தப்பே இல்லை. ஏன்னா அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், இந்த அரசுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும். நான் அதை மறுக்கவே இல்லை, அது உரிமை. இல்லை தம்பி சரி வராது தம்பி, துரைமுருகன் சொல்லுவார். இல்லைண்ணே நான் ஒரு முயற்சி எடுத்து பார்க்குறேன். சரி போறீங்க, இப்படி பேசுங்க, துரைமுருகன் சொல்லி கொடுப்பாரா? அது துரைமுருகனுடைய சொந்த கட்சிக்காகவா இல்லை அவருடைய வீட்டுக்காகவா? தமிழ்நாட்டு நலனுக்காக தானே. விஜய் அந்த வீட்டுக்கு போனாலும் தமிழ்நாட்டு நலனுக்காக தானே விஜய் வீடு தேடி போறாரு. எதிரியினுடைய வீடு, அரசியல் எதிரியுடைய வீட்டுக்கு விஜய் போறது சுயநலத்துக்காக அல்ல. போனால் நீங்களும் தமிழ்நாட்டு நலன் தான் போறீங்க. அவரும் 4 கருத்தை சொல்லுவார்ல. சரி நான் எடப்பாடி கிட்ட பேசுனேன், அவர் வேற மாதிரி ஒன்று சொல்றாருன்னு பேசுங்க. இந்த விஷயத்துல வெளிப்படைத்தன்மை துளி கூட இல்லை. விஜய் பேசுனதுக்கு நேர்மாறாக நடந்துக்கிறார். இது விஜய்க்கும் நல்லதல்ல, தமிழ்நாட்டு நலனுக்கும் நல்லதல்ல. இப்போ எல்லாம் முடிஞ்ச தமிழ்நாடு கர்நாடகாவுக்கு வராதிங்கன்னு அவர் சொன்ன பிறகு சட்ட மூலமான போராட்டம் தான் ஒரே தீர்வுன்னு நிர்மல்குமார் இன்னைக்கு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை தான் சார் அவங்க வந்து திருப்பியும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது ரைட், அதெல்லாம் வழக்கம். நான் சொன்னேன் சட்டம்னு போனால் தாமதம் வரதான் செய்யும். அதனால தான் இன்டரிம் ஆர்டர் ஒரு உச்சநீதிமன்றம் முடிவெடுக்கிறதுக்குன்னு ஆணையம்னு ஒன்று அமைச்சோம். இந்த ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லைன்னா வாரியம் அமைங்கன்னு அவ்வளவு கதறணும். அன்றைக்கி பிஜேபி பண்ண துரோகம் வாரியத்தை அமைக்க விடலை. அதனுடைய பலனை தான் இன்னைக்கு அனுபவிக்கிறோம். இனிமேலாவது நல்லதாக நடக்கட்டும்னு வேண்டிக்குவோம். ஃபைன் சார், தொடர்ந்து பேசுவோம். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.